வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் சமந்தா ஆக்ஷன் அவதாரத்துல வந்திருக்கிற எங்கள் தங்கம். ஒரு அமைதியான அழகான மருமகள் ஆக்ஷன் மோடுக்கு மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் கான்செப்டோட வந்திருக்கிற இந்த படம் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா தியேட்டர்ல வெளிவந்திருக்குது. இயக்குனர் நந்தினி ரெட்டி இயக்கத்துல வந்திருக்கிற இந்த படம் ரசிகர்களை திருப்தி படுத்துனுச்சா, சமந்தாவுக்கு நல்ல கம்பேக் கொடுத்துச்சா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கதை எப்படின்னு பார்த்தா, படத்துல சமந்தா ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்தவங்க. தன்னோட கணவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கணவரோட வீட்டுக்கு அவங்க வராங்க. ஆனா இந்த கல்யாணம் பெற்றோரோட சம்மதம் இல்லாம நடந்தனால பையனோட வீட்டுல இவங்களை யாருக்குமே பிடிக்கல. சோ வந்த இடத்துல நல்ல பெயர் எடுக்கணும், அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுன்னு அங்க இருக்கிற எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யறாங்க. ஆனா எந்த பையனுமே இல்ல. இதுக்கப்புறம் சமந்தாவோட பழைய எதிரிகளும் மருமங்களும் அவங்கள தேடி வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நல்ல பெயர் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, எதிரிகளால வர இருந்த எதிர்ப்பை எப்படி சமாளிச்சு தன்னோட புது வீட்டை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, படத்தோட மிகப்பெரிய பலம் சமந்தா தான். ஒரு பாசமான மருமகளாகவும் இன்னொரு புறம் அதிரடி காட்டுற ஜான்சியாகவும் வந்து 2 விதமான பரிமாணத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ அதிர விடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இன்டர்வல்ல வர அந்த அதிரடி வேட்டையாகட்டும், சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல நல்ல வைபை ஏற்படுத்துது. சந்தோஷ் நாராயணனோட பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு நல்லாவே எடுத்துட்டு போகுது. படத்தோட முதல் பாதி டைம் போறதே தெரியாத அளவுக்கு கலகலப்பா மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடி காட்சிகளும் ஃபேமிலி எமோஷன் காட்சிகளும் படத்துல நல்லாவே கை கொடுத்துருக்குது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா தான். சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இந்த படம் பார்க்கும்போது ரஜினி சாரோட பாட்ஷா படத்தோட ஞாபகம் நமக்கு அப்பப்ப வந்துட்டு போக தான் செய்யுது. படத்துல சமந்தா மற்றும் வில்லன் இவங்க 2 பேத்துக்கும் இடையே நடக்கிற சண்டை காட்சிகள் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த சண்டை காட்சிகளை இன்னுமே பெட்டரா கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த வேகம் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைய தொடங்குது. படத்துல சமந்தா சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக் காட்சிகளை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா சில பல கணிக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் மற்றும் ஆக்ஷனுக்காக இந்த படத்தை தாராளமா ஒரு வாட்டி தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள். தமிழ் டப்பிங்லயே இந்த படம் இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.